நல்லக்கண் அவர்கள். இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது அவர் நம்ம கூட இல்லை. 1925 திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறகுறாரு. அவர் படித்த ஸ்கூலில் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு ஆதரவாக வந்து ஒரு நாடகம் நடத்துகிறாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பொறுக்க முடியாமல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறுத்துங்க அப்படின்னு கத்தியிருக்காங்க. அதுக்காக பிரிட்டிஷ் போலீஸும் இந்த ஸ்கூலில் வேலை செஞ்ச ஆசிரியர்களும் எல்லாருமே அவரை வந்து தாக்கியிருக்காங்க. மக்கள்லாம் 18 வயசு ஆனால் தான் ஓட்டர் ஐடியே தராங்க. ஆனால் 15 வயசில் ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்திருக்காரு. யாருக்காக? மக்களுக்காக. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் சேர்றாரு. காலேஜ் சேர்ந்தோடனே வெள்ளையனே வெளியேறுங்கிற போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அதில் ஈடுபட்டதுக்காக அந்த காலேஜில் தான் அவரை வந்து தூக்கிடுறாங்க. 1943 வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. 1948 அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பேன் பண்ணிடுறாங்க. அந்த கட்சியில் இருந்த சில பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே வந்து வேறு வேறு திசையில் வந்து உருமாறியோ மக்களோட மக்களாக இருந்து போலீஸில் வந்து அவங்கள தேடிட்டு இருந்திருக்கு. ஒரு வருஷம் அந்த மாதிரி வந்து நம்ம நல்லக்கண் ஐயாவும் வாழ்ந்திருக்காரு. 1949 டிசம்பர் 20 நம்ம நல்லக்கண் ஐயா வந்து போலீஸ் மூலியமாக கைது செய்யப்படுறாரு. கைது செஞ்ச அந்த போலீஸ் வந்து ரொம்பவே அவரை துன்புறுத்தியிருக்காங்க. அந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு மறு இருக்கும். அந்த மறு மறைக்கிறதுக்காக பெருசாக மீசை வச்சுருந்துருக்காரு. அதை பார்த்து அந்த போலீஸ் வந்து அவர் பிடிச்சிட்டு இருந்த அந்த சிகரெட்டில் அவரோட மீசையில் ஒவ்வொரு முடியாக கருகியிருக்காங்க. அவரோட சிறப்பே என்னென்னா, ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவே அவர் வாழ்க்கையவே கொடுத்துருக்காரு. ஜாதி மதம் எதுவும் கிடையாது, ஆண் பெண் எல்லாருமே சமந்தான்னு சொல்லி இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே போராடிட்டு இருந்திருக்காரு. கட்சி ஆஃபீஸ்லேயே தான் வளர்றாரு. சொந்தமாக ஒரு வீடு வச்சு கிடையாது. அவர் எல்லாமே வந்து திருப்பி மக்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. அவர் இந்த உலகத்தில் இல்லைனாலும் எல்லாரோட மனசுலையும் கண்டிப்பாக வாழ்ந்துட்டே தான் இருப்பார். நம்ம வரலாறுலாம் பாருங்களேன். இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்ததாக இருக்கட்டும், நம்ம தமிழ் மொழிக்காக போராடினவங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க உயிரை கொடுத்தும், அவங்க குடும்பத்தை கொடுத்தும், அவங்க வாழ்க்கையை கொடுத்தும் எத்தனையோ போராட்டம் நமக்காக பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனால் நம்ம அதை பற்றிலாம் அக்கறை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போவுமே நிறைய ஊர்லலாம் வந்து கோயில்களுக்குள்ளே சில சமூகத்தினர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போவுமே தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்காங்களே, என்ன பிரயோஜனம்? அவர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ அதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பண்ணணும். மேல் கீழ் இல்லாத ஒரு சமூகத்தை எல்லாருமே உருவாக்கணும். நன்றி.